கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பானவர்களே, ஆண்டுடைய திருப்பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன். தேவனாகிய கடவுள் இந்த புதிய நாளின் நன்மைகளை நமக்கு தந்து நம்மை தாங்குவாராக. இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது நீதிமொழிகளின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 33வது வசனத்தின் பிற்பகுதி. உன் உள்ளம் தாறுமாறானவைகளை பேசும். உன் உள்ளம் தாறுமாறானவைகளை பேசும். உள்ளம், மைண்ட். ஏன் இந்த தாறுமாறானவைகளை பேசும் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது என்று சொன்னால், 29வது வசனத்துல, ஐயோ, யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள், யாருக்கு புலம்பல், யாருக்கு காரணமில்லாத காயங்கள், யாருக்கு இரத்தம் கலங்கின கண்கள், மதுபானம் இருக்கும் இடத்துல தங்கி தரித்திருப்பவர்களுக்கும் கலப்புள்ள சாராயத்தை நாடுகளுக்கும் தானே. அன்புக்குரியவர்களே, என் உள்ளம் சரியாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால், என் சிந்தை சரியாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால், நான் மதுவுக்கு மயங்குகிறவனாய் காணப்படக்கூடாது. சமீபத்துல சில ஆண்டுகளுக்கு முன்பதாக விஷ சாராயத்தை குடித்தவருடைய எண்ணிக்கை கூடுதலாய் காணப்பட்டது. சமீபத்துல ஒரு நடிகர் போதை மருந்தை உட்கொண்டார் என்று சொல்லி அவர் மேல் ஒரு வழக்கு தொடர்ந்தார்கள். எது எப்படி இருந்தாலும் ஆங்காங்கே இந்த தவறுகள் நடைபெறுவது என்பது இயல்பாகவே காணப்படுகிறது. நான் மதுவுக்கு அல்லது போதைக்கு அல்லது சில பழக்கத்திற்கு என்னை விற்றுவிட்டேன் என்று சொன்னால், என் உள்ளம் எப்படி இருக்கிறது? தாறு மாறானவைகளை பேசும். அது நிலையற்ற தன்மையிலிருந்து நிலை தடுமாறி ஒவ்வாத காரியங்களே அது ஈடுபட்டு விடும் என்று சொல்லி வேதம் வரியிருக்கிறது. இது ஒரு எச்சரிப்பின் வார்த்தை. இன்றைக்கு விசுவாசிகளாக வாழ்கிற நீங்களும் நானும், என் ஆண்டவரிடத்திலே பற்றுதலாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிற நீங்களும் நானும், என் ஆண்டவரனை சாட்சியாய் நிலைப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்கிற நீங்களும் நானும், நம்முடைய வாழ்க்கையிலே தேவையான எச்சரிக்கையை காண்பிக்கிறவைகளாய் காணப்படுகின்றன. தாறு மாறானவைகளை பேசும். ஒரு நிலையற்ற வார்த்தையிலே பேச மாட்டார்கள். ஒரு காரியத்தை துவக்கினால் பல காரியங்களை உள்ளடக்குவார்கள். அங்கே சிதறுண்ட வார்த்தைகள் வரும் பொழுது நம்முடைய வாழ்வு நிலையை தெளிவாய் புரிந்து கொள்வார்கள். சில நேரத்துல சிலர் பேசிட்டு போனதுக்கு பின்னாடி யாராச்சும் வருவாங்க என்கிட்ட, என்னங்கய்யா அவரு தண்ணி போட்டு வந்து பேசினார் போல் இருக்கும்பாங்க. அவங்க சொன்னதுக்கு பின்னாடி தான் நானே புரிஞ்சு கொள்ற மாதிரி இருக்கும். ஏன்னாக்க அந்த சூழலை படித்தவர்கள் அவர்கள். தாறுமாறான வார்த்தைகளை பேசும் என்று சொல்லி வேதம் வர இருக்கிறது. அன்புக்குரிய விசுவாசிகளே, நம்முடைய வாழ்க்கையில சுற்றுச்சூழலை கவனித்து எங்கே நான் வீழ்ந்து விடாதபடிக்கு எச்சரிக்கை தேவையோ அந்த எச்சரிக்கையிலே நாம் அடியெடுத்து வைக்கிற மக்களாய் காணப்பட வேண்டும். இதையெல்லாம் பார்க்கும் பொழுது என்ன சொல்ல தோன்றுகிறது என்று சொன்னால், we need self control. என்னை கட்டுப்படுத்திக் கொள்ளுகிற ஒரு தன்மை எனக்கு தேவை. I need constructive guidelines. ஒரு ஸ்திரமான திடமான ஆலோசனை வழங்குகிற இடம் நமக்கு அவசியம். அது எங்கே கிடைக்கும் என்று சொன்னால், where the spirituality is there. எங்கே ஆன்மீகம் இருக்கிறதோ அங்கேதான் இதை பெற்றுக்கொள்ள முடியும். அன்புக்குரிய விசுவாசிகளே, உள்ளம் தாறுமாறானவைகளை பேசாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு சுய கட்டுப்பாடு தேவை. நாம் சரியான இடத்துல சரியான ஆலோசனையை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆன்மீகத்துல நம்முடைய வளர்ச்சியை காண்பிக்க வேண்டும். இப்படி காண்பிக்கும் பொழுது என் உள்ளம் இறைவன் விரும்புகிற உள்ளமாக அது காணப்படும். வெகு அழகான வார்த்தை, உன் உள்ளம் தாறுமாறானவைகளை பேசும். நம்மளே நிதானிச்சு பார்ப்போம். எப்பயாச்சும் தாறுமாறானவைகளை பேசுகிறோம் என்று சொன்னால் எங்கோ ஒரு பாதிப்பு, எங்கோ ஒரு விரிசல். நான் அதை சரி செய்ய முற்பட வேண்டும். அது மதுவாய் இருக்கலாம், மாதுவாய் இருக்கலாம், போதையா இருக்கலாம், பேராசையா இருக்கலாம். எதுவாய் இருந்தாலும் அந்த தாறுமாறான வார்த்தை வரும் பொழுது தவறுகிறேன் என்பதை புரிந்து கொண்டு எச்சரிக்கை அடியெடுத்து வைக்க முற்படுவோம். கடவுள் நம்மை நடத்துவார். ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்லாண்டவரே, இந்த நாளுக்காய் இந்த விளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய திருக்கரங்களை எங்களை தாழ்த்துகிறோம்.
உம்முடைய வார்த்தைகளை பெற்ற நாங்கள் அதிலே தடம்பதிக்கவும் மையப்படுத்த உதவிச்சு. மாறுபாடான காரியங்களை சிக்கொண்டிருக்கிற மக்களுக்காய் செபிக்கிறோம். அவருடைய விடுதலைக்காய் மன்றாடுகிறோம். அவர்களை இந்த உளையான சேற்றிலிருந்து விடுவித்து காத்துக் கொள்ளுவீராக. துதிகன மகிமை யாவையும் எடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென்.